நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. பராசர ஜோதிட மணிமண்டலத்தில் உள்ள ஜோதிட சான்றோர் ஆண்டோர் அனைவருக்கும் ஜோதிட சரவணாயனுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ ஜோதிடம் சொல்வதால் ஜோதிடம் வளர்கிறதா, ஜோதிடம் பேசுவதால் ஜோதிடம் வளர்கிறதா அப்படின்னு தலைப்பு. ஜோதிடம் சொல்வது அப்படின்னு சொல்றது தனி நபர்கிட்ட சொல்றது, அதான் ஜாதக பலன் சொல்றது. பேசுவது அப்படின்னா மேடை கருத்தரங்கம் அந்த மாதிரி அர்த்தப்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜோதிடம் சொல்வதால் ஜோதிடம் வளர்கிறது அப்படிங்கிற அணியில் கொஞ்சம் பேர், ஒரு 2-3 பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்க. அப்படி எல்லாருமே தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. ஒன்றும் தவறு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மீனாட்சி அம்மா அவங்க ஜோதிடம் சொன்னால் சம்பளம் கிடைக்கும், பேசுனா போனஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. இங்கே மணிமேகலை அம்மா ஜெயலலிதாக்கெல்லாம் போயிட்டாங்க. ஜெயலலிதா அம்மாக்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்கள ரோல் மாடலாக வச்சுருப்பாங்களாட்டுருக்கு. ஒருவேளை அரசியலில் குதித்தாலும் குதிக்கலாம். அப்புறம் ஹரிஹர சர்மா ஐயா மேடையில் ஒன்று பேசுகிறான், வீட்டில் சாயங்காலம் பார்த்தா வேற ஒன்று பேசுகிறான். உண்மைதான், மேடையில் ஒன்று பேசுகிறாங்க, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வேற மாதிரி ஒன்று பேசுகிறாங்க. பேச்சில் நாணயம் இல்லை அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்கிறாரு. சந்திரா வரதராஜன் அம்மா ஜோதிடத்தில் உள்ள அந்த பாயிண்ட்ஸு ரூல்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. குரு கனிமொழி அம்மா ஜோதிடம் சொன்னால் தான் ஜோதிடருக்கு நல்லாயிருக்கும், பேசுகிறத கண்டதையும் பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வடத்துக்குளம் சுப்பிரமணியம் ஐயா அதே கருத்து தான். சந்திரன் ஐயாவும் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் அருமையாக சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எதிரணியில் மணிமேகலை அம்மா, கீதா முருகன் அம்மா அருமையாக பேசினாங்க. நம்ம சுபசக்தி லட்சுமணன் ஐயா தங்கமாக பேசிட்டாரு. முத்தீஷ்ணன் ஐயா, அதாவது ஜோதிடரை பார்க்குற அவ்வளோ பேரும் இந்த லட்சுமணன் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஜோதிடம் பார்க்குற எல்லாரும் இவர் சிறப்பாக ஜோதிடம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி மவுத் டு இயர் சொல்கிறதில்ல. ஜோதிடம் பார்த்தது அடுத்த சொன்னால் உனக்கு என்ன பலன் சொன்னாங்கன்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லி பார்த்ததே தெரியாமல் ஜோதிடரை மக்கள் முன்னேற்றுறதில்ல. அவங்களா ஏதாவது பேசி கீசி முன்னேறினதான் உண்டு, அவருடைய ஒரு வியூ பாயிண்டில் சொல்கிறாரு. அப்புறம் முத்துகிருஷ்ணன் ஐயா, அவர் பேச்சாற்றல் சிறப்புன்னு சொல்கிறதுக்கு தகுதி தான். ஏன்னா அவர் கிருபானந்தவாடியார் பேச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் அடித்து தட்டி தூக்கிட்டார். கீதா முருகன் அம்மா சொல்கிறது கரெக்டு தான். இப்போ ஜோதிடம் எல்லா தொழிலுமே, இப்போ ஜோதிடம் சிறப்பாக ஜோதிடம் சொல்கிறவங்க எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்காங்க. மன்னர் காலத்துலேருந்து ஆரியப்பட்டர் இருக்கார், வராகமிகர் இருக்கார். அவங்கெல்லாம் மிகச்சிறப்பான ஜோதிடராக ஒரு நூற்றாண்டுகளில் இருந்தவங்க, கிமுல கிபியில் அப்படி இருந்தவங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பிரபலமாக ஒவ்வொரு டைம்களில் இருந்திருக்காங்க. வள்ளியூரில் ஒருத்தர் ஒரு கண்டக்டர் வேலை பார்த்துருக்காரு, ஒருத்தர் ஒரு ஐயா. அவர் ஜோதிடம் பார்த்துட்டு இருந்திருக்கார். அவர்கிட்ட ஜோதிடம் பார்த்த ஒருத்தர்கிட்ட ஒரு ஹோட்டல் வச்சுருந்தவர். அவர்கிட்ட இவர் நீங்கள் எம்எல்ஏ ஆவீங்க, மினிஸ்டர் ஆவீங்க அப்படின்னு சொல்லவும் அவர் நம்பவே இல்லை, எதிரில் உள்ள பார்ட்டி. அப்படி ஆனால் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கார். அவர் எந்த அரசியல் கட்சியிலையும் அப்போ இல்லை, ஒரு பலன் சொல்லும்போது. அப்புறம் அவர் போய் கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி
வேற ஒரு கட்சியில் கூட இருந்திருக்காரு. அவருக்கு வீடு இதெல்லாம் கட்டி கொடுத்துட்டாரு. அவர் பேர் நயினார் நாகேந்திரன் ஒருத்தர். அவர் தான் வந்து இப்போ பிஜேபி கட்சிக்கு ஏதோ போயிட்டாரு. இருந்தாலும் அந்த ஜோதிடருடைய பலன் படித்ததா சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னா அவரை தெரியாது. அவர் சவுத்தில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மூலையில் உட்காந்து ஜாதகம் சொல்கிறாரு. இதே அவர் மேடையில் பேசுகிறவர் யூடியூப் போடுறவர்னா நமக்கு தெரியுமானா தெரியும். அதுதான் உண்மை. இப்போ இந்த இசட் தமிழில் ஹரிகர ஹரிகேசனூர் வெங்கட்ராமையான்னு ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது. ஆக்சுவலி அவர் ஜோதிடரே கிடையாது, சங்கீத விமர்சகர். சங்கீத விமர்சகர். ஜோதிடம் கொஞ்சம் தெரியும். எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு தான் தட்டி விடுவார். ஆனால் அவர் வந்து நான் இப்போ சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் அங்கிள் ஒருத்தர், அவருக்கு ஒரு 65 இருக்கும். அவர் சொல்கிறாரு, ஹரிகேசனூர் வெங்கட்ராமையா இப்படி சொன்னார், ஹரிகேசனூர் வெங்கட்ராமையா அப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவர் பேரை சொல்லி ஏதோ அவர் சொல்கிறார். 2 கருத்துக்களை சொல்கிறார். பாமரன் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கு. இப்போது அவங்க வந்து ஜோதிடம் வந்து ஜோதிடத்தில் பலன்னு கேட்குறாங்க. அது சரியாக தவறான்னு ஜோதிடரை பார்க்க வர்றாங்க. அப்போ ஜோதிட கலை வந்து முதல்ல வந்து கொஞ்சம் பணக்காரங்கிட்டையும் ரொம்ப இதாகவும் தான் இருந்தது. ஜோதிடம் வந்து பெரிய ரகசியமாக வச்சுருந்தாங்க. வேறு யாருக்கும் தெரிவிக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட குழு தான் அதை தெரிஞ்சு வச்சுருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா புலியூர் பாலையா ஜோதிடத்துக்கு ஒரு நாளிதழ் ஆரம்பித்தார் 60s. ஆரம்பித்து அதில் ஜோதிட கருத்துக்களை அவர் எழுத அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. அவர் அதை எழுதி அனைவரும் பயனளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எழுதினார். அதில் உள்ள மாணவர்கள் அதை வந்து படித்து அதில் வந்து ரெடி பண்ணி அடுத்தது இயக்கங்கள் வந்து இப்போ வந்து யூடியூப் இதுலாம் போயிட்டுருக்குது. யூடியூப்பில் என்னென்னா மிகைப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. யூடியூப்பில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப செக்ஸியாக, அதாவது அது என்ன சொல்கிறதுக்கு ஒரு மசாலா மீடியா அப்படிங்கும்போது அதில் வந்து நம்ம ஒரு சுவாரஸ்யத்தை சேர்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்த முன்னாடி ஓடி போனா இவன் அடுத்தவனோட ஓடி போனான்னு சொன்னா தான் மக்கள் கேட்கறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. நான் கூட ஒரு பராசர முதல் நிகழ்ச்சியில் நம்ம பசுபதி ஐயா என்ன சொன்னார்னா, ஐயா நீங்கள் ரொம்ப வல்கராக பேசுகிறீங்க, என்னால் வந்து நல்ல விதமாக பேச முடியல, அது ஏன்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க அப்படின்னாரு. நான் கொஞ்சம் டீசெண்டாக பேசினேன். யாரும் ஒன்றுமே அதை கவனிக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் நீங்கள் உங்கள் பாணியில் பேசுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல, நம்ம பாணியில் ஒருத்தி வந்து 2 ஹஸ்பண்டு மாற்றிருக்கா, 3ஆவது ஆள் தேடிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கதைகளை சொன்னால் அதை கேட்குறாங்க. இப்போ இந்த பிஸ்கட்டை தின்னா சிறப்பு அப்படிங்கிறத பற்றி சொன்னார். திருப்பூர் ஹரிகரன் ஐயா ஒருத்தர் சந்திராசிரமத்துக்கு செல்ஃபி எடுங்கன்னாரு, பிஸ்கட் திங்க சொன்னார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொன்னால் தான் அது என்ன அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மீடியாவில் பேசும்போது சில பரபரப்பான தகவல் தேவைப்படுது. நம்ம வேலூர் வாரா ஐயா வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கொஞ்சம் அதை இதையும் கலந்து பேசுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்டன் பண்ணுறாரு. ஏன்னா கேட்குறவங்களுடைய சுவாரஸ்யத்துக்காக நம்ம பேசுகிறோம். அது பேசுகிறதுனால ஜோதிடம் வளர்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஜோதிடர்கள் வளர்கிறார்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் என்ன, நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறோம். இப்போ யூடியூப் போடுறோம், அதில் பேசுகிறோம், இதை பேசுகிறோம், அதை வச்சு கொஞ்சம் ஒரு 100ல் ஒரு ஆளுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. அப்போ ஜோதிடம் பார்க்கலாம். இன்னொருத்தர் கேட்டவங்க இன்னொருத்தர் ஒப்பீனியன் கேட்க வருவாங்க. ஒரு 2-3 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு வரும்போது சிறப்பாக தான் இருக்கும். முதல்ல நான் இருக்கிற இந்த ஊரில் வந்து ஜோதிடம் வந்து கோபாலுங்கிறவர் பார்த்துருந்தார். அவர் வந்து கொஞ்ச நாளாக ஜோதிடம் பார்த்துருந்தார்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 7, 8 பேர் ஜோதிடம் பார்க்குறோம். ஒரு 10 வருஷத்துல. ஏன்னு கேட்டா, ஜோதிடம் வந்து வளர்கிறது. ஜோதிடர்கள் நெறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. ஜோதிட வகுப்புகள் நெறைய நடக்குது. தன்னார்வத்தால கத்துட்டு வராங்க. என்ன எல்லாமே கொஞ்சம் முறையா படிச்சு, முறையா சொன்னாங்கன்னா சிறப்பை தரும். அது நெறைய பேர் இதில கொஞ்சம் ஃப்ராடுகளும் இருக்காங்க. இந்த மேடையில மீட்டிங் போட்டு, தனியா தான் மட்டும் வாழறணும், அடுத்தவன் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற அந்த மீடியாவுடைய கேவலமான வேலைகளை செய்றாங்க. இப்ப நம்மளுடைய 5வது மாநாடு நடந்தத வீடியோ கவரேஜ் எடுத்தார் ஒருத்தரு. எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் அத ரிலீஸ் பண்ணல. இந்த 5வது மாநாடு எடுத்ததுல யாரும் அத அவரு வெளியிட்டு, அத பார்த்து ஒரு 50 பேர் வந்து ஜோதிடத்துக்கு குதிக்க போறதில்ல. நம்மளுக்கு ஒரு 50, 60 கஸ்டமர் வரப்போறதில்ல. இருந்தாலும் அவர் சார்ந்த அந்த சேனல்ல போடக்கூடாது. இந்த இருட்டடிப்பு வேலைகள் பண்ணாரு. நம்ம மாணிக்கம் ஐயா, நம்ம குழுவில் இருந்த பரமத்தி மாணிக்கம் ஐயா யூடியூப்ல ஒரு பிரபலம் ஆயிரலாம். பேசி அப்படியே நம்மளுக்கு ரொம்ப பேச்சாற்றல் இருக்கு. டான் டண்டனக்கா டான் ஆயிரலாம் சொல்லிட்டு, அவர் வந்து இருக்கிற ஒரு ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் கிடந்து யூடியூப்பை பற்றி தெரிஞ்சு யூடியூப்பில் வெறித்தனமாக வீடியோக்களை போட்டு அந்த வீடியோக்கள் வந்து வைரலும் ஆகலை, ஏதோ மூவிங்காக இருக்குது. இவர் இப்போ திரும்பி ஆஃபீஸே ஓப்பன் பண்ண முடியாமல் வீட்டில் படுத்து கிடந்து பேராசை பெருநஷ்டங்கிற பாணியில் உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி பேச்சு வந்து பேச்சினால ஜோதிடம் வளர்கிறது. பேசுகிற ஜோதிடர் வளர்கிறாராங்கிறது கேள்விக்குறிதான். பேச்சினால ஜோதிடத்துறை ஒன்று இருக்குது தெரியுது. அதில் பல வேறுபாடுகளும் இருக்குது. மாரிமுத்துங்கவர் ஜோதிடர்லாம் ஒரு அயோக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம சுபசக்தி லட்சுமணன் ஐயா போட்டார் பாருங்க, இந்த கல்யாணம் பற்றி ஒரு இது போட்டார். அது பொதுவாக காய்ச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும். ஒருத்தருக்கு நல்லது கெட்டது சொல்றதுனால நம்ம ரொம்ப வயசான ஆளாக மதிக்கப்படுறோம். இது 80 வயசு பெருசு, ஒரு 90 வயசு பெருசு ரேஞ்சில் அவங்களை டீல் பண்ணுறதுனால அவங்க அந்த சில்லற விளையாட்டுகளையும் நம்மக்கிட்ட விளையாடத்தான் செய்வார்கள். ஜோதிடம் சொல்வதால் ஜோதிடம் வளருமான்னு கேட்டால், ஜோதிடம் எல்லா காலத்துலேயும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதில் ஜோதிட பொருளாதாரம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. 3 நாள் ஜோதிடர்லாம் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு நிலைமை தான் இருந்தது. இப்போ ஜோதிடம் பேசி பேசி நிறைய பேர் பேசுகிறதுனால அவங்க நிறைய ஃபீஸ் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட ஜாதகம் பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மகிட்ட வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க வாங்கிட்டு இருக்கு. இந்த ஜோதிடத்துறை வந்து கொஞ்சம் வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன். ஜோதிடம் பேசுவதால் மேடைகளில் ஜோதிடம் வளர்கிறதான்னு கேட்டால், ஜோதிடம் வளர்கிறது 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 என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.